கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்வோம் எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பொல்லாதவளின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அருமையானவளே, கர்த்தர் நம்மை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு அநேக காரியங்கள்ல நம்ம சிக்கி தவிக்கிறோம், விடுதலை இல்லாமல். நம் ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஆகவே தான் இன்னைக்கு தலைப்பு விடுவிக்கிற தேவன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவர் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உரைக்கிற ஒரு வார்த்தை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தபடினால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது. ஆகவே எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை அழிப்பே, நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் 1வது வசனத்துல, கர்த்தர் என்னை நோக்கி மோசையும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சம் சாராது அப்படின்னு சொல்ற. அவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் மேல. ஆனாலும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறார். கர்த்தாவே, அதை நீர் அறிவீர். தேவரே, என்னை நினைத்து என்னை விசாரித்து துன்பப்படுத்த என் நிமித்தமா நீதியை சரி கட்டும் அப்படி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் எரேமியா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. 19, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பா, நீ கீழ்ப்பான விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தார், என் வாய் போல் இருப்பா, நீ அவரிடத்தை திரும்பாமல் அவர்கள் உன்னை திரும்புவாளாக என்று கர்த்தர் சொல்றாரு அப்படின்றார். அருமையானவளே, உடனே திரும்புன்றார். உன்னை திரும்பிட்டேனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். எப்படி ஆசீர்வதிப்பாராம்? என் ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உன்னை விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, திரும்பிட்டாலே கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறப்பா அப்படின்றாரு. அருமையானவர்களே, நீ விடுவிக்கிற தேவனை குறிச்சு பார்க்க போறோம். ஆண்டவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சா அவங்க சகோதரர் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, யோசேப்பை குழியிலிருந்து விடுவித்து பார்வோன் ஸ்தானத்துக்கு யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தி அவருடைய குடும்பம் அழிவிலிருந்து அழிந்து போயிடாதபடி யோசேப்பு மூலமா அந்த குடும்பத்தை போஷித்தாரு, விடுவித்தாரு, குழியிலிருந்து விடுவித்தாரு. 2 இஸ்ரவேல் ஜனங்கள் மேகம் அடிமைத்தனத்திலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். சொகுசாய் வாழ்ந்தவர்கள் தான். ஆனாலும் யோசேப்பை அறியாத பார்வோன் வந்த பிறகு அவள் வாழ்க்கையில உபத்திரவம், மிகவும் நெருக்கம், அடிமேல் அடி, உபத்திரவம், இக்கட்டு, பிள்ளைகள் சந்ததி பெருகக்கூடாதபடி குழந்தைகளை கொலை செய்து போட்டார்கள். ஆனா இக்கட்டான சூழ்நிலையில அடிமை தனத்திலிருந்து, இஸ்ரவேலுடைய அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் அவளை விடுவித்தாரே. 3வதாக தாவீது சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தாரே. விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான். எதிலிருந்து நம்ம இன்னைக்கு விடுவிப்பார்? எப்போது நம்ம விடுவிப்பார் பார்க்க போகிறோம். எதிலிருந்து நம்ம விடுவிப்பார்? எரேமியா புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 39ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 18வது வசனம், நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடினால உன் பிராணன் உனக்கு கிடைக்கும், கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர். நிச்சயமாக நான் விடுவிப்பேன். எப்ப விடுவிப்பேன் தெரியுமா? பிராணனை அழிவுக்கு நான் விடுவிப்பேன்றாரு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. இன்னைக்கு நம்முடைய பிராணனை இன்னைக்கு அநேக வியாதியில மரித்து கொண்டிருக்கிறாங்க, துன்பத்தில் மரித்து கொண்டிருக்கிறாங்க, பொல்லாப்புல மரித்து கொண்டிருக்கிறாங்களே, அழிவுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பலவந்தரின் கைக்கு நீங்களாய் விடுவிக்கிற தேவன். எப்படி விடுவிக்கிறாரு? எதுல இருந்து நம்ம விடுவிக்கிறாரு? பிராண அழிவுக்கு, உயிர் அழிவுக்கு, உன் ஜீவன் அழிந்து போகாதபடி கர்த்தர் உன்னை விலக்கி உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் எல்லாம் ஐஸ்வரனுக்கு பெருக பண்ணுவார். வியாதியில மரித்து கொண்டிருக்கிறாய், கவலைப்படாதீங்க. வியாதியை கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கார். வியாதியிலிருந்து சுகத்தை தருகிற தேவனா இருக்கார். எப்பேற்பட்ட வியாதி கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அவருக்கு சுத்தமானால் நீ சுத்தமாக சொல்ற, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தமாவா எனக்கு அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் எனக்கு சுத்தமாக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு சித்தம் உண்டுப்பா, சுத்தமாக சொல்றாங்க.
அந்த சுத்தத்தை கத்த தருகிற தேவனா இருக்கிறான். இக்கட்டிலிருந்து நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். இக்கட்டு, நீதிமான்களுக்கு நிறைய இக்கட்டு வருகிறது. பண இக்கட்டு, குடும்பத்துல இக்கட்டு, வீடு கட்டுறதுல இக்கட்டு, கல்யாணத்துல இக்கட்டு, வேலையில இக்கட்டு, பல இக்கட்டுகள். ஏனுக்கு இந்த இக்கட்டு? ஆண்டவர் பிள்ளை தானே, ஜெபம் பண்றதானே, சபைக்கு போறதானே நமக்கு. ஆனா வசனம் சொல்லுது, நீதிமான்கள் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நீதிமானுக்கு இக்கட்டு வரத்த செய்யும். ஆனால் வசனம் சொல்கிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவர், பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற தேவன். அருமையான உலக பிராணனை அழிவுக்கு விலைக்கு உன்னை விடுவிக்கிறவர். இரண்டாவது, இக்கட்டிலிருந்து உன்னை விலைக்கு விடுவிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக பார்ப்போம் என்றால், தானியேல் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம் என்றால், 3வது அதிகாரம் சொல்லுகிறது. வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. வாசிப்போமா? 17ஆம் அதிகாரம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜா உம்முடைய கைக்கு நீங்கள் ஆகி விடுவிப்பார். நம்ம ஆண்டு விடுவிக்கிறவர். பாருங்க, சாத்ராக் மேஷாக் அக்கினியில போட்டார்கள். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்ம சொல்லுவோமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்ம தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரா? ஆம், நம்ம தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறாங்க. சத்துருவின் கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி இவனை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு மேல வெள்ளம் போல வந்திருக்கிறானா, அடுத்த செகண்ட் மரணம் என்ற தருணத்துக்கு வந்துட்டோமா, ஆண்டவர் அந்த நேரத்தை, மரணத்தை மாற்றிப்படுகிறார். மரண படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை விடுவித்த தேவன், இன்னைக்கு உன்னையும் எரிகிற அக்கினி சூளையிலிருந்து ராஜாவாகிய சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். பிராணனை அழிவுக்கு விலைக்கு விடுவிப்பார். இக்கட்டில் இருக்கிற உன்னை விலைக்கு உன்னை விடுவிப்பார். சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் உன்னை விலைக்கு உன்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமான விடுவிக்கிறவரா. நான் உன்னோடு இருப்பேன், உன்னை வெண்கல அழகமாக்குவேன், உன்னை விரோதமாக வருவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் சொல்றாரு. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார்னா உன்னை பிராணத்தை அழிவுக்கு விலைக்கு விடுவிப்பார். இக்கட்டிலிருந்து உன்னை விலைக்கு விடுவிப்பார். சத்துருவை கைக்கு உன்னை விலைக்கு விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். எப்போது நம்மை விடுவிப்பார்? வசனம் சொல்கிறது. சங்கீதம் 91ஆம் சங்கீதத்திலே வாசிப்போம் என்றால், 4வது வசனத்திலே வாசிப்போம். சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனம், 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால அவன் விடுவிப்பேன். வாஞ்சை. யாரை விடுவிப்பார்? எல்லாரும் விடுவிச்சுட்டாரா? விடுவிக்க மாட்டார். யாரை விடுவிப்பார்? வாஞ்சையா இருக்கிறவர்கள், தேவ சமூகத்துக்கு வருவதற்கு வாஞ்சை. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் சொல்லும்போது மகிழ்ச்சியா இருந்தது சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வருவதற்கு வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதுல வாஞ்சை, தேவனுக்கு பணிவிடை செய்வதில் ஒரு வாஞ்சை, ஊழியத்தை செய்வதில் ஒரு வாஞ்சை, ஊழியங்களில கலந்து கொள்வதில் வாஞ்சை, கொடுக்கறதுல ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா உங்க குடும்பங்களில வருகிற எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். வாஞ்சை இருக்கிற மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுதுன்ற தாவீது வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே உன் ஆண்டவர் பொல்லாத ஒரு பலவந்தரை கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரா இருக்கிறார். எப்போது விடுவிக்கிறவரா இருக்கிறார்? நம்ம சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுன்றாரு. நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய பேர் கூப்பிடுறதே இல்ல, ஜெபிக்கிறதே இல்ல, ஜெபம் பண்றதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜெபிக்கிறார்கள் இல்ல, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை புதுசா இருக்கின்றாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எழுந்து கர்த்தரை துதிச்சு ஜெபிக்கும் போது, ஆபத்து நேரிடும் போது நம் ஆண்டவர் நம்ம இக்கட்டுகள் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லி சாத்ராக் மேஷாக் சொன்னோம். ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாருங்க. நீ அவரை கூப்பிடு, காலையில் எழுந்ததும் அவரை கூப்பிடு, ஜெபத்துல அவரை கூப்பிடுங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 22வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 22வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். 4வது வசனம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவார் சொல்றாரு நீதிமொழியில. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாரு. நம்பிக்கை
அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே தான் நம்பினவர்களை நீ விடுகிறதே இல்லை. நம்பினவர்களை நீ விடுவித்து நம்பினவர்களை விடுவிக்கிறது. அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போவான். அதான் பாட்டு பாடுறோம், ஆண்டவர் சமூகத்துல உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட்டு போல அப்படின்றோம். அப்ப அவரை நம்பி வந்தா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை உண்டு. பலவந்தனை கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவராக எப்போது நம்ம விடுவிக்கிறார், வாஞ்சியோடு அவரிடத்தில் வரும்போது விடுவிக்கிறார். கூப்பிடுகிறவர்களுக்கு விடுவிக்கிறார். அவர் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் அருமையானவர்களே நம்ம விடுவிப்பார். உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்பி வைத்து உன்னை பலவந்தனின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற தேவன். அவர் சொல்றாரு இல்லையா, உன் வெண்கல அலங்கமாக்குவேன், உனக்கு விரோதமாய் ஒருவார் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை விடுவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த ஆண்டவர் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு விடுவிப்பார். இக்கட்டிலிருந்து உன்னை விலைக்கு விடுவிப்பார். சத்துரின் கைக்கு விலைக்கு விடுவிப்பார். எப்போது விடுவிப்பார்? வாஞ்சியோடு வரும்போது விடுவிப்பார். கூப்பிடும் போது விடுவிப்பார். நம்பிக்கை வைக்கும் போது விடுவிப்பார். நிச்சயமாய் உன்னை பலவந்த கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நீ விடுவிக்கிற தேவன் என்ற தலைப்பில் இந்த வார்த்தை கேட்டார்களே, யாரெல்லாம் விடுதல் இல்லையே, நான் விடுவிக்கப்படலையே, நான் இக்கட்டில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், போராட்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறார்களோ, விடுவிக்கிற தேவனானவரே, அப்பா பலவந்தர்களின் கைக்கு நீங்க விடுவிப்பேன் சொன்னீரே, இந்த பிள்ளைகளை விடுவீங்கப்பா. விடுவிக்கிற தேவன் ஆண்டு, நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன், உனக்கு விரோதமாய் வருவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் ஆண்டவரே சோத்திரப்பா ஆண்டு உன்னோடு உன்னை இருப்பேன் சொன்னீரே. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளோடு இருப்பீரா, விளைய ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை விடுவிக்கிற தேவன் என்பதை தெளிவா இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள, விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாம் பலவந்தனை கைக்கும் பொல்லாதவனை கைக்கும் பலவந்தனை கைக்கும் நீங்களாக்கி இவளை விடுவித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.